ஒயிட் சுகரை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா காய்ச்சின பாலை அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு உருண்டை உருண்டையாக, அதாவது நீங்கள் பெரிய சைஸாக இருந்தாலும் சரி சின்ன சைஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நல்லா கிளறி கிளறி அப்படியே அந்த சூட்லேயே பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு 3/4 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் அதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஏன்னா அந்த சூட்டோடு எடுத்து சாப்பிட்டா இப்படி எடுக்கும்போதே பிஞ்சிடும், உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா அது கெட்டி இறுகிடும். ஸோ அந்த டைமில் எடுத்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள்.